என்னோட பேர் அசோக் அமித்ராஜ். நான் கிரீன் கம்பெனியில் பார்ட்னராக இருக்கேன். நாங்கள் வந்து ஒரு மோர் தென் 12 இயர்ஸாக இந்த பிஸ்னஸில் இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ரெனியூபிள் எனர்ஜி பிஸ்னஸில் வி ஆர் நாட் ஜஸ்ட் டூயிங் சோலார், விண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சோலாரில் ரூஃப்டாப்பில் வந்து மோர் தென் 1200 ஹோம்ஸ்க்கு வந்து நம்ம பவரிங் பண்ணியிருக்கோம். மோர் தென் 2400 கிலோவாட் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சோலாரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ரீசெண்டாக 4-5 இயர்ஸாக நல்ல க்ரோத் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதில் எப்போவுமே நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று எதிர்பார்ப்போம். ஆக்சுவலாக சோலாரை பொறுத்த வரைக்கும் இபி பில்லை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ ரீசன்ட் சேஞ்சஸ் மூலம் உதய் ஸ்கீமில் நம்ம சைன் பண்ணியிருக்கிறதுனால எவ்ரி இயர் 5% நம்மளோட இபி பில் ஏற தான் போகுது. அது ஈக்குவலன் டு இன்ஃப்ளேஷன் நமக்கு வந்து எவ்ரி இயர் ஒரு இன்க்ரீஸ் வந்து இருக்கவே போகுது. ரெண்டாவது இப்போவே அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குதுங்க. அபவ் ஒரு 300 யூனிட்டுக்கு மேலே நம்ம வீட்டில் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ப்ரைஸ் வந்து மல்டிபிள் ஃபோல்டில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம இப்போ ஒரு 300 யூனிட்டுக்கு மேலே நம்ம கன்சியூம் பண்ணுறோம்னா அதை வந்து சோலாரில் நம்ம கன்சியூம் பண்ணோம்னா நமக்கு ROI வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அரௌண்ட் 22 to 28% நம்ம ROI கிடைக்கும் இந்த இதில். கம்பேர் டு இதை எந்த பேசிஸில் நம்ம சொல்ல முடியும்னா, டிஎன்இபியோட ப்ரைஸ் அபவ் 300 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, 4000 ரூபாயிலேருந்து அரௌண்ட் 11 rupees வரைக்குமே இருக்குதுங்க. ஸோ அந்த யூனிட்ஸை ஃபுல்லாக நம்ம சோலாரில் கன்சியூம் பண்ணும்போது நம்ம இபிக்கு கட்டுறதுக்கு பதிலாக சோலாரில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரிங்க. இந்த பணம் வந்து நம்ம சோலாரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 2.5 years to 3.5 yearsக்குள்ளே நம்ம எடுத்துடலாம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வந்துடும். ஸோ அதனால தான் இப்போ நிறைய பேர் வந்து சோலாருக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக சோலார் வந்து எப்போவுமே பகலில் தான் ஜென்ரேட் ஆகும், நைட்டில் ஜென்ரேட் ஆகாது. அதுக்காக உள்ள ஸ்கீம் தான் ஆன்கிரிட்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம். ஸோ அதில் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நெட் மீட்டரிங்னு ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்க மீட்ரு வந்து ஒரு சைடு மட்டும்தான் சுற்றுங்க. இந்த மீட்ரு வந்து பைனரி மீட்ரு. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு சைடும், இம்போர்ட் பண்ணும்போது ஒரு சைடும் சுற்றுங்க. இப்போ பகலில் வந்து நம்ம ஒரு 100 யூனிட் ஜென்ரேட் பண்ணுறோங்க. நைட்டு ஆனால் கன்சியூம் பண்ணுறது ஒரு 30 யூனிட் தான் கன்சியூம் பண்ணுவோம். நைட்டு ஒரு 70 யூனிட் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டோன்னா, இந்த 100 யூனிட்ல 30 யூனிட் மட்டும் பகலில் யூஸ் ஆகிட்டு 70 யூனிட்டை நம்ம இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் த்ரூ தட் நெட் மீட்டரிங். ஸோ இப்போ நைட்டு நம்ம கன்சியூம் பண்ணும்போது இம்போர்ட் பண்ணிக்குவோம். அப்போ வந்து இபி வந்து அதை கழிச்சுக்குவாங்க, ஆல்ரெடி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால. இது போக எது நம்ம எக்ஸஸாக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் நம்ம இபி பில் கட்டினா போதும். ஸோ இந்த பேசிஸில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இது பயங்கர ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம நைட்டு தான் அதிகமாக கன்சியூம் பண்ணுவோம், அந்த நேரத்தையும் நம்மளால சேவ் பண்ண முடியறதுனால இது ஒரு ப்ராஃபிட்டபுள். அதுதாங்க, அதாவது 1 கிலோவாட் வந்து 76 ரூபாயிலேருந்து இருக்குதுங்க. 2 கிலோவாட், 3 கிலோவாட், இந்த பேசிஸில் 3 கிலோவாட் வரைக்கும் நமக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே மானியம் கிடையாது. ஸோ இந்த பேசிஸில் தான் ப்ரைஸிங் வரும். இதோட மெயின்டெனன்ஸ்ங்கிறது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ணணும். இதுதான் ஒரு மேஜர் மெயின்டெனன்ஸாக இருக்குங்க. ஏன்னா பறவைகள் எச்சம், தூசி, இதுதான் மேஜர் ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும் அந்த கண்ணாடி மேலே படிஞ்சிருக்கு. ஸோ அது போக பெருசாக மெயின்டெனன்ஸ் இருக்காது. ஆஃப்டர் 12 years வந்து நம்ம இன்வெர்டர் மாற்றுற மாதிரி இருக்கும். பட் பேனல் வர 25 to 30 years வாரண்டி இருக்குது. வாரண்டி இப்போ நீங்கள் 1 கிலோவாட் எடுத்தீங்கன்னா மினிமம் 4 யூனிட்ஸ்லேருந்து 5 யூனிட்ஸ் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணணும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 4.5 யூனிட்ஸ் வந்து 100% ஜென்ரேட் இல்லை. அப்படி நம்ம இதை ஜென்ரலைஸ்டாக நம்ம சொல்ல முடியாது. ஆமாங்க. நம்ம இப்போ ஏசியெல்லாம் வச்சுருந்தோம்னா அபவ் 1000 யூனிட்ஸ் நம்ம நிச்சயமாக கன்சியூம் பண்ணுவோம். ஸோ மோர் தென் 6000 7000 நம்ம பில் பே பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு 3 கிலோவாட் போட்டுக்கிறது பெட்டர். அதாவது 300 யூனிட் மேலே நம்ம எதெல்லாம் கன்சியூம் பண்ணுறோமோ அதை சோலாரில் கன்சியூம் பண்ணுறது ஹைலி ப்ராஃபிட்டபுள் அண்ட் செக்யூர், சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஆமாங்க. மழை காலத்தில் ஜென்ரேஷன் கம்மியாக இருக்கும். இது நம்ம சொல்றது வந்து ஆவரேஜ் ஜென்ரேஷன் தான். இந்த 4.5 யூனிட்ஸுங்கிறது நம்ம சன்னி டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் இருக்கிற நாள் 330 நாள் தமிழ்நாட்டில், மிச்சம் இருக்கிற நாள் பார்ஷியலாக தான் இருக்கும், ஷேடோஸ் இருக்கும். மழை காலத்தில் அந்த மேகமூட்டம் நிறைய இருக்கும். ஸோ அந்த 35 நாள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆவரேஜாக 4.5 யூனிட்ஸ் இயர்லி என்ன கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு அது ஜென்ரேட் பண்ணிடும். நம்ம
நம்ம வேர்ல்டோட இது எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல அதிகம், சைனா தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் ரீசெண்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. வி ஆர் ட்ரைங் டு ஃபாலோ தம் ஆக்சுவலாக. ஸோ மெகாவாட்லேயும் நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாடு தான் இப்போ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா. அதை ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரிஃபரபிள் டெஸ்டினேஷனாக மகாராஷ்டிரா இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் அவங்களோட எலக்ட்ரிசிட்டி போர்ட் சேஞ்சஸ்னால இப்போ எல்லா இன்வெஸ்டரும் தமிழ்நாட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த நகரங்களில் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்பர் ஆஃப் ஹவுசஸ் வித் ஏசி ஹைலி கன்சியூம் இதெல்லாம் வந்து நகரங்களில் இருக்குது. கிராமத்தில் ஏதோ ஒரு 10 வீடு 100 வீடுகள் இருந்துச்சுன்னா ஒரு வீட்டில் அந்த மாதிரி ஏசி கன்சம்ஷன் இருக்கும். பட் இங்கே நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் லக்ஸரி அதிகமாக இருக்கிறதுனால இங்கே அதிகமாக மக்கள் சொல்லக்கூடிய ரீசன் சோலார் வாங்குவதற்கான ரீசன் என்ன சொல்றாங்க சார்? ஏசியாக மட்டும் சொல்றாங்களா இல்ல ஈவி பில்ல வந்து ஈவி பில் சேவிங் தான் ஒரு பேசிக்கான ரீசன். ஸோ அதுதான் மேஜராக நம்ம பார்க்கணும். இது வந்து டைரக்டா ஏசியை ஓட்ட போறது இல்லை, நம்ம டிபில இருந்து கன்சியூம் பண்ணிக்க போறோம். நம்ம இபிக்கு கட்டுறதுக்கு பதிலாக நம்மளோட இதுல ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ஆமாங்க, அதாவது இதுதான் பேனலுங்க பின்னாடி இருக்குதுங்க. ஸோ இதுல வந்து செல்ஸ் அடுக்கி வச்சிருப்பாங்க. இந்த செல்லை வந்து நம்ம அலுமினியம் ஃப்ரேம்ல வயர் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கா இதுதான் அதோட மெக்கானிசம். லைட் இது மேல விழும்போது செல்ஸ் வந்து எலக்ட்ரானை டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ அப்போ கரண்ட் ஜென்ரேட் ஆகி பாஸ் ஆன் ஆகி கரண்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த கரண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா இன்வெர்டருங்க, அது வந்து டிசி கரண்ட். அது வந்து இந்த இன்வெர்டருக்கு வருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்வெர்டருக்கு வரும். இந்த இன்வெர்டர்ல டிசி கரண்ட்டை ஏசி கரண்டா மாற்றி நம்ம வந்து இபிக்கு டைரக்டா கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு தான் அந்த நெட் மீட்டரிங்னு ஒரு மீட்டரிங் இருக்கும். அந்த மீட்டரிங்ல நம்ம மீட்டர்ல நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். அந்த மீட்டர் மூலமா அது இபிக்கு போகும். இதுக்கப்புறம் உங்க செலவு என்ன வரும்னா 12 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க இன்வெர்டர் மாத்துற மாதிரி இருக்கும். இப்போ நாங்க 12 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். நாங்க முதல்ல இன்ஸ்டால் பண்ண இன்வெர்டர்ஸ்லாம் ஒரு ஓரளவுக்கு ஒரு 10 வருஷம் தாண்டியதுக்கப்புறம் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஒரு சில இன்வெர்டர்ஸ் இன்னும் ஓடிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற இன்வெர்டர்ஸ்லாம் 12 இயர்ஸ் மினிமம் ரன் ஆகுது. இங்க நல்லபடியா நல்ல செஸ்ஸியா மெம்பர்ஸ் நிறைய வராங்க. அது போக ஜெனரல் பீப்புள் வாக்கினும் கொஞ்சம் இருக்கு பார்க்கணும். இப்போ முதல்ல வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு, இப்போ சொல்லவே முடியலங்க. மல்டிபிள் ஃபோல்ட்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம போட்டோம்னா அவர் 10 பேரை கொண்டு வராருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அதே மாதிரி புதுசா போடுறவங்களும் நிறைய ஆயிட்டாங்க. இந்த கருப்பட்டி காப்பி ஓபன் பண்ண மாதிரி நிறைய சோலார்ல இன்வெஸ்ட் பண்ண வரவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ரெண்டுமே இருக்கதான் செய்யுது. காம்படிஷன் ஆல்வேஸ் எதுங்க? ஆமா, பிளேஸுங்கிறது ரொம்ப முக்கியம். பட் இப்போ கண்டினியூஸ் இன்னோவேஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஸ்பேஸை கம்மி பண்ணுதுங்க. இப்போ நாங்கெல்லாம் 100 ஸ்கொயர் ஃபீட் 1 கிலோவாட் பண்ணிட்டு இருந்தோம். 125 பண்ணிடலாம். இன்னைக்கு 50 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா போதும் 1 கிலோவாட் பண்ணிடலாம். எல்லாத்துலயுமே பண்ணலாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதுல பாத்தீங்கன்னா ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்கு. கண்ணாடியில கூட நம்ம ஒட்டி ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இன்னோவேஷன்ஸ்லாம் எப்போ வந்துருச்சுங்க. பயன்பாடுன்னு பாத்தீங்கன்னா கம்பெனிஸ்ல தான் அதிகமா இருக்கும். ஏன்னா இதுல அதை பத்தி அவேர்னஸ் அவங்களுக்கு அதிகம். இது அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறதுனால அவங்க நிறைய இதை இது பண்றாங்க. செஸ்ஸியா மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். அந்த ஆஃபர் பிரைஸ் தான் சொல்லி 10 to 20% ஆகும். ஆமா, அரசு வந்து டைரக்டா கிளையண்டோட அக்கௌண்ட்லயே மானியம் செலுத்துறோம். நம்ம ஆபீஸ் வந்து கோடம்பாக்கத்துல இருக்கு, அங்கேயே தான்.